அது நடக்கும்போது நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அதை டிவியில் பார்க்கும்போது பதறிச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு உயிர் 41 ஒரு உயிரில் வந்து குழந்தைங்க நிறையா இறந்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டவுடனே பதறுது. அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணிச்சு, பாவம் மனசை கேட்கல. எப்படியாவது டிஸ்சார்ஜ் ஆன மறுநாள் போயே ஆகணும் அப்படின்றது என்னுடைய இதாக இருந்துச்சு. நான் ஏற்கனவே ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு பதிவு பண்ணியிருந்தேன். நேற்றுக்கு டிஸ்சார்ஜ் ஆன கையோட இன்றைக்கி காலையில் கிளம்பி இங்கே வந்து அந்த சம்பவம் நடந்த இடத்த பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த குழந்தை ஒன்று இறந்துருச்சு. இந்த நிகழ்வு நடந்த பக்கத்துலேயே இறந்துருக்கு. அவங்க ஃபேமிலியை சந்தித்து இன்னும் நிறைய பேர் சந்திக்க இருக்கிறேன். இந்த சம்பவத்தை பற்றி என்ன சொல்கிறேன்னு தெரியல. அதாவது பேசவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ கூட நான் ஏன் வந்தேன்னா, ஃபஸ்ட்டு மக்கள் அதை தாண்டி வந்து உயிர் 41 உயிர் போயிருக்கு. இதையும் தாண்டி ஒரு பக்கம் யோசிக்கணும். ஏன்னா இப்போ எனக்கும் உங்களுக்கும் என்ன மனவேதனை இருக்கோ அதே மனவேதனை தான் வந்து கிட்டத்தட்ட தவேகா தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கும் இருக்கும். ஏன்னா இந்த 2 நாளாக அவர் என்ன மன உளைச்சல் இருக்காருன்னு நல்லாவே என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ நான் வந்ததுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, கரூர் மக்கள் மேலே நான் வச்சுருக்கிற மிகப்பெரிய ரெஸ்பெக்டு. ஏன்னா ஷூட்டிங் நிறையா வாட்டி வந்திருக்கேங்க, அது ஒன்று. இங்கே எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இதை தாண்டி முக்கியமான விஷயம் அப்படின்னா, நான் பகிரங்கமாக சொல்கிறேன், யாருக்கும் நான் பயப்படல, எதுவும் பண்ணல. என்னுடைய தலைவருக்கும் தளபதிக்காகவும் என் நண்பனுக்காகவும் தான் நான் இங்கே வந்திருக்கிறதே இல்லை. அதாவது ஒரு சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா அவர் இப்படி நடக்கும்னு அவரும் நினச்சி பார்த்துக்க மாட்டார். வந்த இடத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்தது அவருக்கு பெரிய ஷாக்காக இருக்கும். அந்த ஆத்மா எல்லாமே சாந்தி அடைய நான் இறைவனை வேண்டிக்கிறேன்.